பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என் உயிர்வக்க நண்பர்களே, தளபதியின் செயலல் முறை காண்போம். 2026 தளபதி அவர்களே முதல்வர் ஆக வேண்டும் என்றார். முதலில் நாம் வாட்டு கிளை, ஊராட்சி, பேரூர், நகர், ஒன்றிய, மாவட்ட, மண்டல், மாநில என அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளையும் நிரப்பி மக்கள் பிரச்சனையில் மக்களுக்கு நாம் களத்தில் இறங்கி போராடி அரசை கேள்வி கேட்கணும். அப்போது தான் இளைஞர்களை தாண்டி அனைத்து தரப்பு மக்களின் வாக்குகளையும் நாம் பெற முடியும். எம்.ஜி.ஆரை போல அச்சு ஊடகத்தையும் சினிமாவை மட்டும் வைத்து அரசியல் செய்த காலம் அல்ல இது. என்.டி.ஆரை உண்மையான திருப்பதி ஏழுமலையான நம்பினார்கள். எம்.ஜி.ஆரை கையில் இருந்தவால் கீழே விழுந்ததும் படம் பார்த்தவன் பதறி போய் தன் கையில் இருந்த ஆயுதத்தை தூக்கி வீசினான். இன்னும் இது போல் நடக்குமா? மக்கள் மாறிவிட்டார்கள். இதை புரிஞ்சு நாம் அரசியல் செய்ய வேண்டும். சமூக ஊடகம் அனைவர் கையிலும் உள்ளது மற்றும் காட்சி ஊடகம் அனைத்து வீடுகளில் உள்ளது. இந்த காலத்தில் நாங்க எதுக்கும் வரமாட்டோம், எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டோம். ஆனா தேர்தலின் போது வருவோம், ஓட்டு போடுங்க என்று மன்னராட்சி பாணியம் கட்சி நடத்துவோம். ஆனா நாம் நினைத்ததை எட்ட முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள திமுக, அதிமுக, நாம் தமிழர், விசிக, தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாமக என அவர்கள் எல்லாம் களத்தில் அரசியல் செய்யும் போது நாம் இன்னும் அதன் எதிர் திசையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது காலப்போக்கில் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தும். என் துக்கத்தில பங்கு கொள்ளாதவர்கள், என் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காதவர்கள் எப்படி எங்களுக்கு ஆனாவர்களா இருக்க முடியும் என்ற கேள்வி எறும். நாடு தழுவிய, மாநிலம் தழுவிய பிரச்சனைக்கு தலைமையும் உள்ளூர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பேரூர், நகர், ஒன்றிய தலைவர்களும் குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். முக்கியமா மாவட்ட தலைவர்கள் சமூக சிந்தனை உள்ளவர்களாகவும் போராட்ட குணம் உள்ளவர்களாகவும் குறைந்த பட்ச பொருளாதாரமாவது உள்ளவர்களாகவும் இருப்பது கட்சி வளர்ச்சிக்கு சிறந்தது. திமுக, அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசு அமைய வேண்டும் என்று எனது 15 வருட அரசியல் அனுபவத்தில் தொடர்ந்து பேசி வருகிறேன். அது நமக்கு பிடித்த நம் விஜய் அண்ணா அரசு என இன்னும் சுடுதல் மகிழ்ச்சி என்ற அடிப்படையிலே இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தலக் பத்தி ரசிகன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா